வெல்கம் டு பவஸ்ரீ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். மிளகு, சோம்பு, சீரகம், உளுந்தம்பருப்பு. மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், ஒரு 5 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சாச்சுங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ வறுக்கிறதுக்கு மட்டும் பார்ப்போம் என்னென்ன மசாலா பொருட்கள் வறுக்கணும்னு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மிளகு, சீரகம், சோம்பு, உளுந்து பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துருவோம். நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வரணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து தான் சேர்க்குறோம், அதனால் கசப்பு தன்மை வராது. ரொம்ப கருக வறுத்துடாதீங்க. கருக வறுத்திங்கன்னா கசப்பாயிரும். சும்மா லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ அதே சட்டியை வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு வதக்கிக்குவோம். இதுவும் அரைக்கிறதுக்கு தாங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். நம்ம வறுத்த இந்த மிளகு, சீரகம், சோம்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை அதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குவோங்க. மைய அரைஞ்ச பிறகு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிளகு, சீரகம், சோம்பு, இந்த கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு இதை ஃபுல்லாக போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கேங்க. இப்போ இதோட எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அலசி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். நம்ம ரொம்ப சேர்த்துட்டோம்னா அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடும். கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உரப்பு உப்புனா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், மிளகு அதிகமாக சேர்த்துருக்கோம். இல்லை நமக்கு உரப்பு பத்தலை அப்படின்னா அதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு உரப்பு பத்தலை, ஸோ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, தண்ணியே இல்லை, சும்மா பிரட்டி தான் வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம்.
ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்குவோம். விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கட்டும், பார்ப்போம். ப்ரெஷர் ஆஃப் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். க்ரீன் கலரில் வந்துருக்கா, நம்ம கருவேப்பிலை சேர்த்தோம்ல, அதான் அப்படி வந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, நான் தண்ணியே சேர்க்கல, ஆனால் தண்ணி வந்துருக்கு பாருங்க. அதை ஆன் பண்ணி கொஞ்சம் தண்ணி வற்ற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் பவஸ்ரீ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.